الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون وقل للمؤمنات يغضن من أبصارهن ويحفظن فروجهن ولا يبدين زينتهن صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم ثلاثة لا ترى أعينهم النار عين حرست في سبيل الله وعين بكت من خشية الله وعين كفت عن محارم الله رواه الطبراني بإسناد صحيح صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாவ. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிருளும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயருகின்ற துயரப் போகின்ற அப்படியான நல்லடியார் மீதும் உண்டாவதாக. இறை இல்லமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றையெல்லாம் வாழ்வில் எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏதிய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் வாழ்வில் முற்று முழுவதாக தவிந்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்று முழுவதாக தவிந்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத் என்னும் நல்லுபதேசம் புரிகின்றேன். அத்தீ அல்லாஹ் வாத்தீ ரசூல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை நெருங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை, சூழ்நிலைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், அல்லாஹ்வுடைய தொடர்பில்லாமல் உலகில் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் பயங்கரமான சூழல நிலைமைய சந்திக்கக்கூடியதாக மாறிவிடுவார்கள். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரும் அல்லாஹ் பாதுகாத்தல்வானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் நமக்கு தெளிவா சொல்லித் தருகின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நியமத்துகளை அல்லாஹ் விரும்புகிற விதத்தில் செலவழிக்க வேண்டும். அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில் அதை பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் எந்த விடயத்தில் அதை பயன்படுத்தினால் அல்லாஹ் விரும்புகிறானோ அந்த விதத்தில் அதை பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு ஈமானுக்கு பின்னால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு நியமத்தான் உடல் ஆரோக்கியம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா
ஒரு மனிதனை சுயதேவியாக ஆரோக்கியமுள்ளவர்களாக படைத்திருப்பதென்பதே அல்லாஹ்வுடைய பெரும் அந்த மனிதனை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பெருமொரு அருளாத்தான் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நம்முடைய உடம்புதான் எம்முடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கக்கூடிய உடம்புதான் என்று சொல்லி அல்லாஹ் விரும்பாத விதத்தில் எம்முடைய உறுப்புகளை பயன்படுத்த முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் எம்முடைய பார்வை அமைய வேண்டும், எம்முடைய நடை அமைய வேண்டும், எம்முடைய உடை அமைய வேண்டும், எம்முடைய அன்றாட வாழ்க்கை அமைய வேண்டும், எம்முடைய பேச்சா இருந்தாலும் அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் அமைய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால எம்முடைய பார்வையை நாம் சீராக்கிக் கொள்ள வேண்டும். ஹராமான பார்வைகளை விட்டோம் எம்முடைய பார்வையை நாம் சீராக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வ யஃபலூ ஃபுரூஜஹும் ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون. அல்லாஹ் தஆலா பார்வைகளுடைய விடயத்தை பற்றி தெளிவுபடுத்தும் போது நபியே, மூமினான ஆண்களை சொல்லுங்க, மூமினான இறை விசுவாசம் கொண்டவர்களை சொல்லுங்க, அவர்களுடைய பார்வைகளை ஹராத்தை விட்டும் தாழ்த்தி கொள்ளும்படி சொல்லுங்க. மேலும் அவர்களுடைய அஃபத்துகளை, அவர்களுடைய மர்மஸ்தானங்களை பாவங்களில் ஈடுபடுத்தாமல் பாதுகாத்துக் கொள்ளும்படி சொல்லுங்க. இப்படி அவர்கள் பாவத்தில் ஈடுபடுத்தாமல் அவைகளை பாதுகாத்துக் கொள்ளும் போது அது அவர்களுக்கு சிறந்ததாக நலவானதாக அமைந்துவிடும், அவர்களுக்கு அது ஹைரானதாக அமைந்துவிடும் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது அவர்களுடைய பரிசுத்தத்தை காரணமாக அமைந்துவிடும், உள்ள பரிசுத்தத்தை காரணமாக அமைந்துவிடும். எனவே அவர்கள் செய்யக்கூடிய சகல விடயங்களையும் அல்லாஹ் அறியக்கூடியனாக இருக்கிறான் என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். இது ஆண்களுடைய செய்தை சீராக்கும்படி, ஆண்களுடைய பார்வையை, ஆண்களுடைய கற்பை, ஆண்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கும்படி அல்லாஹ் தஆலா ஆண்களுடைய செய்தை அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, பெண்களுக்கும் அல்லாஹ் பெண்களுடைய பார்வையை சீராக்கும்படி, அவர்களுடைய மர்மஸ்தானத்தை பாவத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளும்படி அல்லாஹ் தஆலா அந்த செய்தியும் தெளிவாக சொல்லியிருக்கின்றான். நபியே, மோமினான பெண்களை சொல்லுங்க, அவர்களுடைய பார்வைகளை ஹராமான பார்வைகளை விட்டும் தாழ்த்தி கொள்ளும்படி சொல்லுங்க. மேலும் அவர்களுடைய மர்மஸ்தானங்களை ஆகாத விதத்தில் பாவத்தில் பயன்படுத்தாமல், விபச்சாரத்தில் பயன்படுத்தாமல் பாதுகாத்துக் கொள்ளும்படி சொல்லுங்க. பெண்களே, உங்களுடைய கவர்ச்சிகளை, உங்களுடைய அழகுகளை வெளிப்படுத்த வேண்டாம் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவாக இரு சாரார்களுக்கும் அல்லாஹ் புத்திமதியா சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது யஅலமு ஹாயினத்தல் அயுன் வமா துஃபி சுதூர், மனிதர்களுடைய பார்வைகளுடைய, மனிதர்களின் பார்வைகளுடைய மோசடிகளை அல்லாஹ் அறிகின்றான். மேலும் அவர்களுடைய உள்ளங்கள் எந்த இரகசியங்களை அவர்கள் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இரகசியங்களையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஃசீருடைய உலமாக்கள், இமாமார்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது பார்வையுடைய மோசடி என்ன, அல்லாஹ் தடுத்தவற்றை, ஹராமானவற்றை, கூடாதவற்றை பார்ப்பது இது பார்வையாளர் செய்யக்கூடிய மோசடி என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனை செய்கினையாக, கிண்டலாக, பார்வையினால இஷாரா
செய்வதும் இது கண்ணினால செய்யக்கூடிய மோசடி, கண்ணினால செய்யக்கூடிய மோசடியில் சேரும் என்பதாக உலமா பெருமக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இன்று வாழும்போது நம்முடைய பார்வைக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாதவர்களா நாம் வாழுகின்றோம். ஹராத்தை பார்க்கின்றோம், ஹராத்தை பார்த்து ரசிக்கின்றோம். கண்ணியமானவர்களே, ஒரு முஃமினுடைய பார்வை சீரா வேண்டும், ஒரு முஸ்லிமுடைய பார்வை சீரா வேண்டும். இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடும் போது தெளிவுபடுத்துகின்றார்கள், கல்லுல் பஸர் அன் மஹாரிமில்லாஹி யூரிசு மஹப்பத்தல்லாஹ். இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் ஹராமான பார்வை விட்டும் தன்னுடைய பார்வையை தடுத்துக் கொள்வானோ அல்லாஹ் அந்த மனிதனை கொடுக்கக்கூடிய வெகுமதி தெரியுமா, கொடுக்கக்கூடிய பார்க்கியம் தெரியுமா, கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை அல்லாஹ் கொடுத்து விடுகின்றான். அல்லாஹ்வுடைய அன்பை அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்டு விடுகின்றான். உலகில் அதைவிட மேலான சிறந்த எந்த அன்பும் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அன்பை அந்த மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்டு விடுகின்றான் என்பதாக இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய பார்வை சீரானா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சீராகிவிடும். முதலாவது அவருடைய பார்வைதான் பாவத்துடைய அடிப்படை காரணமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூணு சாரார்களுடைய கண்கள் நாளை மறுமையில் நரக நெருப்பு தீண்ட மாட்டாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாஸத்துன் லா தராயுமுன் நார். மூணு சாராருடைய கண்களை நாளை மறுமையில் நரக நெருப்பு தீண்ட மாட்டாது. மூணு சாரார்களுடைய கண்கள் நரகத்துடைய நெருப்பை பார்க்க மாட்டாது. முதலாவது சொன்னார்கள், ஐனுன் ஹரஸத் ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில முஸ்லிம்களுடைய உயிரை, உடைமைகளை, பொருள்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இரவுல விழித்த கண், இரவு நேரங்கள்ல விழித்த கண், இந்த கண் நாளை மறுமையில் நரகம் தீண்ட மாட்டாது. இந்த கண் நாளை மறுமையில் நரக நெருப்பை பார்க்க மாட்டாது. அடுத்ததா சொன்னார்கள், வைனும் பகத் மின் ஹஸியத்தில்லாஹ். அடுத்த கண் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால அழுத கண், நாளை மறுமையில் நரக நெருப்பு இந்த கண்ணை தீண்ட மாட்டாது, நரகத்தை இந்த கண் பார்க்க மாட்டாது. மூணாவதா சொன்னார்கள், வைனுன் கஃபத் அன் மஹாரிமில்லாஹ். அல்லாஹ்வினால தடுக்கப்பட்ட, ஹராமாக்கப்பட்ட அப்படியான விடயங்களை பார்ப்பதை விட்டும் தடுத்து கொண்ட கண், இந்த கண்ணையும் நாளை மறுமையில் நரக நெருப்பு தீண்ட மாட்டாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த அல் முஅஜமுல் அவ்ஸத் என்ற கிதாபுல இந்த ரிவாயத்தை பதிவு செய்தார்கள். அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லும் போது இஸ்னாது சஹீஹுன், இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள் நம்ப தகுந்தவர்கள், சஹீஹான ரிவாயத் என்பதாக தீர்ப்பு வழங்குகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பார்வையுடைய ஒரு மனிதனுடைய பார்வை, ஹராமான பார்வை பயங்கரமானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதீஸ்ல வந்திருக்கின்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்-நظر سهم مسموم من سهام ابليس فمن تركه مخافة الله أبدل له الله إيمانا يجد حلاوته إلى يوم يلقاه. தபரானில வரக்கூடிய ரிவாயத், ஹாக்கிம்ல வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பார்வை என்பது இது நஞ்சூட்டப்பட்ட இப்லீசுடைய அம்புகள் நின்றும் ஒரு அம்பாக இருக்கின்றது. இப்லீசுடைய, ஷைத்தானுடைய நஞ்சூட்டப்பட்ட அம்புகள் நின்றும் ஒரு அம்பாக இருக்கின்றது. யாரே அல்லாஹ்வை பயந்ததுக்காக வேண்டி
ஹராமான பார்வையை விட்டு விடுவாரோ அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? அந்த ஹராமான பார்வையை விட்டது பாரமாக அல்லாஹ் அந்த மனிதனுக்கு ஈமானை கொடுக்கின்றார். எப்படியான ஈமான் தெரியுமா? அல்லாஹ்வை நாளை மறுமையில் சந்திக்கும் வரையில் அந்த ஈமானுடைய ருசியை, அந்த ஈமானுடைய டேஸ்டை அந்த மனிதன் அடைந்து கொள்கிறார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு மனிதன் ஹராமான பார்வையை விட்டுவிடும் போது ஈமானுடைய ருசியை அவர் கண்டு கொள்வார். அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை அவருக்கு செய்ய எந்த ஒரு சிரமமும் ஏற்பட மாட்டாது. குர்ஆனை விரித்து ஓத உள்ளம் இடம் கொடுக்கும். தொழ மஸ்ஜிதுக்கு அதான் சொன்ன பின்னால உடம்பை சுமந்த நிலைமையில மஸ்ஜிதை நோக்கி வர அவருடைய ஈமான் அவரை தூண்டிவிடும். கண்ணியமானவர்களே, அதனால அல்லாஹ்வுடைய கட்டளைகளை இவர் வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு இந்த ஹராமான பார்வையை தடுத்துக் கொள்வதன் மூலமாக அது உதவியாக அமைந்துவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லுன் உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. அல்லாஹ் சொல்றான், நிச்சயமா சத்தியமாக இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய கேள்வி புலன், இரண்டாவதாக மனிதனுக்கு கொடுத்திருக்கூடிய பார்வை, மூன்றாவதாக மனிதன் சிந்திக்கக்கூடிய உள்ளம், மனிதனுக்கு கொடுத்திருக்கூடிய சிந்திக்கக்கூடிய இந்த உள்ளங்கள், இவைகள் அனைத்தும் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால விசாரிக்கப்படுகின்றன என்பதாக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய இந்த செவி புலனால தடுக்கப்பட்ட ஹராமான விடயங்களை எமக்கு கேட்க அனுமதி கிடையாது, எமக்கு கேட்க முடியாது. கேட்டா அல்லாஹ் எங்களை தண்டிப்பான். இந்த கேள்வி புலனை எதற்கு பயன்படுத்த வேண்டும்? அல்லாஹ் எதற்கு பயன்படுத்தினால் அல்லாஹ் விரும்புகிறான். இந்த கேள்வி புலனால இசையை கேட்க முடியாது, மியூசிக்கை கேட்க முடியாது, மியூசிக்கை கேட்டு ரசிக்க முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் விரும்பாத விடயத்தை கேட்க முடியாது. ஏன்? அல்லாஹ் அமானிதமா தந்திருக்கிறான், அதை நல்ல வழியில் பயன்படுத்த வேண்டும். இரண்டாவதாக பார்வை, என்னுடைய பார்வைக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். கண்டதை பார்க்க முடியாது, ஹராத்தை பார்க்க முடியாது, ஹராத்தை பார்த்து ரசிக்க முடியாது. அனைத்துக்கும் இஸ்லாம் நமக்கு ஒரு வழிமுறையை வைத்திருக்கின்றன, ஒரு எல்லையை வைத்திருக்கின்றன. அதனால என்னுடைய பார்வையினால நல்லவற்றை பார்க்க வேண்டும், நல்ல விடயங்களை பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இல்லை என்றால் அல்லாஹ் நாளை மறுமையில் இந்த நியமத்துகளை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகன் தன்னுடைய நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய மகளை மணந்த திருமணம் முடிச்ச மருமகன் தான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் சில புத்திமதிகளை சொன்னாங்க. யா அலி லா துத்பிஉ நظرة நظرة, ஏ அலியே, ஒரு பார்வைக்கு பின்னால திரும்பவும் அந்த பார்வையை பின்தொடராதீர்கள். கண்ணியமானவர்களே, முதலாவது பார்த்த பார்வைக்குதே அதுக்கு உங்களுக்கு மன்னிப்பு இருக்கு. திடீரென்று ஒரு மனிதன் பாதையில போகும்போது திடீரென்று ஒரு பெண்ணுடைய மேனில பார்வைப்படுகின்றது. என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாம் என்ன புத்திமதி நமக்கு தெளிவா சொல்லி தருகின்றது. பார்வையை தடுத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது பார்த்த
தற்செயலா பார்த்துப்பட்ட அந்த பார்வைக்கு அனுமதி இருக்கின்றது, குற்றம் எழுதப்பட மாட்டாது. திரும்பவும் அந்த பார்வையை துயர்ந்தால், திரும்பவும் அந்நிய பெண்ணை பார்த்தால், திரும்பவும் ஹராமான ஒரு போட்டோவை பார்த்தால், திரும்பவும் தடுக்கப்பட்ட ஹராமான விடயத்தை பார்த்தால் அதுக்கு குற்றம் எழுதப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்னார்கள். வலைஸத் லக்கல் ஆகிரா, இரண்டாவது பார்வைக்கு மன்னிப்பில்லை என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து சொன்னாங்க, அலியே, முதலாவது ஏதோ தடுக்கப்பட்ட ஹராமாக்கப்பட்ட ஒரு விடயத்தின் பக்கம் உங்களுடைய பார்வை திடீரென்று படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதுக்கு அனுமதி இருக்கின்றது. திரும்பவும் அதை நீங்கள் உற்று நோக்கினால், திரும்பவும் அந்த பார்வையை தொடர்ந்தால் அதுக்கு மன்னிப்பு கிடையாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். இமாம் அபூதாவுத் ரஹிமஹுல்லாஹ் சுனன் அபீ தாவூத் என்ற கிரந்தத்தில் இந்த ஹதீஸை பதிவு செய்தார்கள். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் முஸ்னத் அஹ்மத் என்ற கிரந்தத்தில் இந்த ஹதீஸை பதிவு செய்தார். அடுத்ததாக பார்வையை, ஹராமான பார்வையை தடுத்துக் கொள்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அருள் பார்க்கியங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் போது, மாமி முஸ்லிமின் யன்ظுரு இலா மஹாசினி இம்ராஅத்தின் ثم يغض بصره إلا أخلف الله له عبادة يجد حلاوتها في قلبه. சபரானில வரக்கூடிய ரிவாயத், இமாம் சபரான் ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட கிதாபுல இந்த ஹதீஸை பதிவு செய்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எந்த முஸ்லிம் ஒரு அழகான பெண்ணை கண்டு பார்வையை தாழ்த்திக் கொள்வாரோ, எந்த முஸ்லிம் அந்நிய பெண்ணை கண்டு மஹரம் இல்லாத, பார்க்க முடியாத ஹராமான அந்நிய பெண்ணை பார்த்து அல்லாஹ்வுக்காக வேண்டி பார்வையை தடுத்துக் கொள்வாரோ, அல்லாஹ் அவரு கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? அதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உபகாரம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா இபாதத்தை கொடுப்பான். எப்படியான இபாதத்? யஜிது ஹலாவத்தா ஃபீ கல்பி. அல்லாஹ் இபாதத்துடைய ருசியை அந்த மனிதனுடைய உள்ளத்துல அல்லாஹ் போட்டு விடுகின்றான். உள்ளத்துல அல்லாஹ் அவருடைய உள்ளத்துல இபாதத்துடைய ருசியை அல்லாஹ் போட்டு விடுகின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். கண்ணியமானவர்களே, பார்வையில் லேசான விடயம் அல்ல. ஹராமான பார்வை என்பது லேசான விடயம் அல்ல. இதால வரக்கூடிய பயங்கரமான விளைவு. கண்ணியமானவர்களே, ஒரு ஹராமான பார்வை தலாக்ல போய் முடியும். ஒரு ஹராமான பார்வை ஜினால போய் முடியும். ஒரு ஹராமான பார்வை கேவலத்தில் ஒன்று சேர்க்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லேசான விடயம் அல்ல. மார்க்கம் அந்த அளவு வலியுறுத்தி பார்வையை ஹலாலாய் கொள்ளும்படி, கூடாத பார்வையை தடுத்துக் கொள்ளும்படி நமக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் உள்ளத்தில் கையை வைத்து கேட்டுக்கொள்ள வேண்டும். எத்தனை அந்நிய பெண்களை பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, மஹரம் இல்லாத எத்தனை பெண்களை குடும்பத்தில் கூட சர்வசாதாரணமா பார்க்கிறோம், சர்வசாதாரணமா கதைக்கிறோம். எங்க அனுமதி? மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. மஹரம் உள்ள பெண்களை பார்க்கலாம், மஹரம் உள்ள பெண்களோட கதைக்கலாம். இல்லை என்றால் அந்நிய பெண்களோட கதைக்கவோ பேசவோ கூடாது, ஹராம். கண்ணியமானவர்களே, அதனால நம்முடைய பார்வையை நாம் சீராய் கொள்ள வேண்டும். இபாதத்துல ருசி வேணுமா? குர்ஆன தூக்கி ஓத உள்ளம் இடம் கொடுக்க வேண்டுமா? மஸ்ஜிதில் உட்கார்ந்து கொண்டு கொஞ்ச நேரம் திக்ர் செய்ய உள்ளம் இடம் கொடுக்க வேண்டுமா? பார்வையை சீராய் கொள்ள. எந்த மனிதனிடத்துல பார்வை சீராலையோ, ஹராமான பார்வை இருக்குதோ, ஹராமான பார்வையுடைய தொடர்பு இருக்குதோ, அவருக்கு இபாதத்துடைய ருசி இருக்காது.
இபாதத் செய்வது என்பது மிகவும் சிரமமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இரவு நேரங்களை கண்ணியமானவர்களே ஹராமான பார்வையில் இரவை கழிக்க கூடாது. பகல் நேரங்களை ஹராமான விடயங்கள்ல பார்ப்பதில் நம்முடைய பார்வையை நாம் செலுத்தக்கூடாது. கண்ணியமானவர்களே, மொபைல் போனா இருக்கலாம், பேஸ்புக்கா இருக்கலாம், கண்ணியமானவர்களே வாட்ஸ்அப்பா இருக்கலாம், கண்ணியமானவர்களே இவை அல்ல அந்நிய பெண்களுடைய போட்டோக்கள் வரக்கூடியதாக இருந்தாலும் அதை பார்க்க அனுமதி கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனை வாலிபர்கள் இரவு நேரங்களை அனாச்சாரங்களை கழிக்கிறார். இரவு நேரங்களை பாவத்தை பார்க்கிறதுல ருசி அண்டவர்களாக இரவு நேரங்களை கழிக்கிறார்கள். நமக்கு முன்னால் இருந்த நல்லடியார்கள் எந்த விடயத்தில் அவர்கள் இரவு நேரங்களை கழித்தார்கள் வரலாறு நமக்கு சான்றிதழா சொல்லுகின்றது. இரவு நேரங்கள் அல்லாஹ்வை முனாஜாத் செய்யக்கூடிய நேரம். அந்த நேரத்தை அல்லாஹ்வுடைய தொடர்புல அளித்தார். முஸல்லால கழித்தார்கள், குர்ஆன் திலாவத்துல கழித்தார்கள், இரவு வணக்க வழிபாட்டில் கழித்தார்கள். மொபைல் போன்ல பாவத்தை பார்க்கிற விஷயத்துல அந்த நல்லடியார்கள் கழிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால பயங்கரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கமா ததீனு துதானு, நாம் எம்முடைய பார்வை சீராக்கவில்லையானால் எமக்கு கிடைக்கக்கூடிய துணைவியும் மனைவியும் பார்வை சீரற்றவளாத்தான் எமக்கு மனைவியா வந்து சேருவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் தெளிவா சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்னுல் கையிம் அல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் தெளிவா கிதாபுல சொல்லியிருக்கிறார்கள். ஹராமான பார்வையை பார்ப்பதை விட்டும் ஒரு மனிதன் தன்னுடைய பார்வையை தடுத்துக் கொண்டார். கண்ணியமானவர்களே, அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கிதாபுல சொல்லியிருக்கிறார். முதலாவது அவருடைய உள்ளம் பிரகாசம் அடையும். உள்ளத்துல ஞான அறிவு உண்டாக ஆரம்பிக்கும். உள்ளத்துல அறிவுடைய அந்த உரிப்பு உண்டாக ஆரம்பிக்கும். இரண்டாவதாக புத்தி அதிகரிக்கும். ஹராமான பார்வை விட்டால் புத்தி அதிகரிக்கும். மூணாவதாக உள்ளத்துல நிம்மதி அடைக்கும். நாலாவதாக அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். ஐந்தாவதாக மனோ இச்சை என்ற நோயை விட்டும் உள்ளம் பரிசுத்தமடையும். அடுத்ததா சொல்லுகின்றார்கள், உள்ளத்துல வீரம் உண்டா, உள்ளத்துல நல்ல விடயங்களை மேற்கொண்டு செல்ல தைரியம் உண்டா. அடுத்ததாக உள்ளம் அல்லாஹ்வுடைய கட்டளையில செய்ய விரிவுபடுத்தப்படும் என்று சொன்னார். அடுத்ததாக ஜினாவை விட்டும் தன்னை பாதுகாக்க மிகப்பெரிய ஒரு வழியாக, மிகப்பெரிய ஒரு பாதையாக இந்த பார்வை அமைகின்றது என்பதாக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஜினாவை விட்டும் அந்த மனிதன் பாதுகாக்கப்படுவார். அடுத்ததாக ரிஸ்க் எம்மை தேடி வரும், எம்முடைய காலடிக்கு வரும். அடுத்ததா சொல்லுகிறார்கள், உள்ளத்துல கவலைகள் இருக்காது, சஞ்சலங்கள் இருக்காது, பதட்டங்கள் இருக்காது. கண்ணியமானவர்களே, அடுத்ததாக ஒரு மனிதன் ஹராமான பார்வை விடுவதன் மூலமாக மெமரி பவர் அதிகரிக்கும், அவருடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும். இப்படியான பாக்கியங்களை பிரயோஜனங்களை கிதாபுல தெளிவா சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததா சொன்னார்கள், ஒரு மனிதன் ஹராமான பார்வையை பார்ப்பதன் மூலமாக என்ன விளைவுகள் ஏற்படும். கண்ணியமானவர்களே சொன்னார்கள், உள்ளம் தடமாற்றத்துக்கு உள்ளாக்கப்படும், உள்ளத்துல நிம்மதி கலட்டப்பட்டுவிடும், உள்ளத்துல நிம்மதி இருக்காது. மனைவியாலேயோ பிள்ளைகளாலேயோ குடும்பத்தினர்களாலேயோ அண்டை வீட்டுக்காரர்களாலேயோ அல்லது ஏரியால் ஈக்கக்கூடியவர்களாலேயோ உள்ளத்துக்கு நிம்மதி ஏற்படாது, தொல்லையா இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அடுத்ததா சொன்னார்கள், உள்ளத்துல இபாதத்துடைய ருசியை அடைந்து கொள்வார். அடுத்ததாக உள்ளத்துல இபாதத்துடைய ருசியை அடைந்து கொள்ள மாட்டார். ஹராமான பார்வையை பார்ப்பதன் மூலமாக இபாதத்துடைய ருசி இல்லாம போயிடும். அடுத்ததாக உள்ளத்துல கவலைகள் ஏற்படும். அடுத்ததாக எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு அது மறக்கடிக்கப்பட்டு போய்விடும், ஞாபக சக்தி இல்லாம போய்விடும். அடுத்ததாக உள்ளம் கல் நெஞ்சமா மாறிவிடும். அடுத்ததா சொல்லியிருந்தார்கள், ஆகிரத்தை கபருடைய வாழ்க்கைய அந்த மனிதன் மறந்து உலகத்துல வாழ ஆரம்பிப்பான். கபரை மறந்து விடுவான், சிராத்தை மறந்து விடுவான், கேள்வி கணக்கை மறந்து விடுவான். அடுத்ததா சொன்னார்கள், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் அவருடைய உள்ளத்துல அது ஊசலாட்டமாக ஆடிக்கொண்டே இருக்கும் என்று சொன்னார். அடுத்ததா சொன்னார்கள், உள்ளத்துல இபாதத்துடைய வெறுப்புண்டாகும். அடுத்ததா சொன்னார்கள், உள்ளத்துல இபாதத்துடைய வெறுப்புண்டாகும். அடுத்தது உடம்புல சோம்பேறித்தனம் உண்டாகும். இபாதத் செய்வது சோம்பேறித்தனம் உண்டாகும் என்று சொன்னார். அடுத்ததாக கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள அன்பு துண்டிக்கப்பட்டு போய்விடும். ஒரு ஹராமான பார்வையா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியுள்ள நிம்மதி கலட்டப்பட்டு முசீபத்துல வந்து சேரும் என்பதாக கிதாபுல தெளிவா சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக குர்ஆனுடைய அன்பு உள்ளத்திலிருந்து கலட்டப்பட்டு விடும், இபாதத்துடைய அன்பு உள்ளத்திலிருந்து கலட்டப்பட்டு விடும் என்பதாக கிதாபுல தெளிவாக உலமா பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிகுல்லி இப்னி ஆதம் ஹல்லு மினல் ஸினா. ஆதமுடைய ஒவ்வொரு மகன்மார்களுக்கும் ஜினாவுடைய ஒரு பங்கு எழுதப்படும் என்று சொன்னாங்க. ஜினா செய்த ஒரு குற்றம் எழுதப்படும் என்று சொன்னாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, ஃபல் ஐனான் தஸ்னியான் வ ஸினாஹுமா நவ்ர். ஒரு மனிதனுடைய இரு பார்வைகளும் விபச்சாரம் செய்கின்றன. அந்த பார்வையுடைய விபச்சாரம் எது தெரியுமா? ஹராமான பார்வையை பார்ப்பது என்று சொன்னான், ஹராத்தை பார்ப்பது என்று சொன்னான். சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய இரு கால்களும் விபச்சாரம் செய்கின்றன. காலுடைய விபச்சாரம் எது தெரியுமா? ஒரு அந்நிய பெண்ணோட தகாத முறையில உறவு கொள்ள முற்படுகிறார், நடந்து செல்கிறார், விபச்சாரம் செய்யும் நீயத்தோட அந்த பெண்ணை நெருங்கி செல்கிறாரே, இது காலால செய்யக்கூடிய ஜினான்னு சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததா சொன்னார்கள், வாயும் விபச்சாரம் செய்கின்றன சொன்னாங்க. வாயுடைய விபச்சாரம் எது? அந்நிய பெண்ணை முத்தமிடுவது என்று சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல் கல்பு யுஹிம்மு யத்தமன்னா. உள்ளம் ஜினாவ நாடுகிறது அல்லது ஆசை வைக்கின்றது. இது உள்ளத்தால செய்யக்கூடிய விபச்சாரம் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததா சொன்னாங்க, மர்மஸ்தானம் அது விபச்சாரத்தை உண்மைப்படுத்துகின்றன அல்லது பொய்ப்பிக்கின்றன என்று சொன்னாங்க. புகாரியில முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நாம் பார்வையை சீராக்கிக் கொள்ள வேண்டும். பார்வையை சீராக்கினா வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷத்தை ஒரு மனிதன் அடைந்து கொள்வான். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, ஒரு பார்வை சில குடும்பங்கள் சீரழியத்துக்கு காரணமாயிருக்கு. ஒரு பார்வை தொடர்பை உண்டாக்கு. ஒரு மனிதனுடைய பார்வை ஹராத்தை பார்க்கும் போது கண்ணியமானவர்களே, அவருடைய மூளை சிந்திக்க ஆரம்பிக்கின்றன, உள்ளம் சிந்திக்க ஆரம்பிக்கின்றன, உறுப்புகள் அந்த பாவத்தை செய்ய ஆசை வைக்கின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் இஸ்லாம் பார்வையுடைய விபரீதத்தை
இந்த அளவு தெளிவுபடுத்தி இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நம்முடைய பார்வையை நாம் சீராய் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தல்வாயா.